நற்றுணையாவது நமச்சிவாயவே. தேவாரம், தேவாரம்ன்ற வார்த்தையை பிரிச்சா தேவ ஆரம், அதாவது தேவனுக்கு சூட்டப்படும் மாலை, இறைவனுக்கு சூட்டப்படும் பாமாலைன்னு பொருள், பாடல்களால ஆன மாலைன்னு பொருள். 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை சிவபெருமான் மேல பாடப்பட்ட பக்தி பாடல்கள். போன வீடியோல சொன்ன மாதிரி சைவ குரவர்களான திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரரால பாடப்பட்ட பாடல்கள் தான் இன்னும் பல கோவில்கள்ல தேவார பாடல்களா ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த தேவாரத்துல எதை பத்தி பாடியிருக்காங்கன்னா, சிவபெருமானுடைய மகிமை, அவர் திருமேனி அழகு, திருவிளையாடல்கள், அவருடைய கருணை, அவர் எல்லா உயிர்களையும் காக்கும் தன்மை, அவங்களுடைய பக்தியின் ஆழத்தையும் திருத்தலத்துடைய சிறப்பையும் அவரவர் இறை அனுபவத்தையும் பலவாறு இதுல குறிப்பிட்டிருக்காங்க. தேவாரம் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, அது வெறும் பாடல்கள் மட்டும் இல்ல, சிவபெருமான நேர்ல அனுபவிச்சவங்களுடைய சாட்சி. அது வெறும் மனச மட்டும் இல்ல, வாழ்க்கையே மாத்திர சிவஞானம். இப்படிப்பட்ட அற்புதமான தேவாரத்தை தினம் ஒரு தேவாரம்னு போட்டு அதோடைய பொருளோட சொல்லலாம்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். நன்றி.